சைட் அலப்பறைகள் சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எதுனா கமெண்ட்ஸ் ரிப்ளை தான். நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பணம் சம்பாதிக்கணும் இல்லை யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னோ அந்த மாதிரி விஷயத்துக்காக நான் யூடியூப்பில் வரல. யூடியூபோடைய அபோட் எடுத்து பாருங்கள். 2011 நான் படித்து முடிச்சு அடுத்த வருஷம் யூடியூப்னா உங்களாம் என்னன்னு தெரியுமா தெரியல. அந்த டைம்லேயே நான் யூடியூப் ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அப்போ அந்தளவுக்கு நம்ம ப்ராசஸ் தெரியாது, அது பண்ண தெரியல, அதெல்லாம் நான் விட்டுட்டேன். நீங்கள் யூடியூப்பில் போய் இந்த அபோட்டில் பார்த்தாலே தெரியும். நான் அப்போலேருந்து பண்ணிட்டுருக்கேன். ஒரு சில முயற்சிகள் எடுப்பேன், அதுக்கப்புறம் கிடைக்கிற சைட்டை பொறுத்து. இப்போ நான் சைட்டு மாறி மாறி போவோம்ல. நான் இது வரைக்கும் இப்படி ஒரு 13-14 சைட்டு ஒர்க் பண்ணிட்டேன். ஒடிசாவில் தான் மேஜராக ஒர்க் பண்ணேன். சரிங்களா, ஒடிசா சைட் தான் மேஜராக நான் ஒர்க் பண்ணது. அங்கே தான் அதிக வருடங்கள் நான் 5 வருஷம் ஒரே சைட்டில் இருந்து அதை. ஏன்னா அது 230 கோடி ப்ராஜெக்ட், அதெல்லாம் வேலை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், பார்க்காம வரல. இதை ஏன் சொன்னால் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ஏன்னா நீ ஏதோ சும்மா கமெண்ட் கூட வரல, அது கமெண்ட் வந்தால் கூட பரவாயில்ல, நீங்களாம் பார்த்து திட்டுவீங்க. ஏன்னா ஒரு முறை நடந்திருக்கு அந்த மாதிரி. என்ன திட்டினாரு, அதுக்காக சப்போர்ட் பண்ணி ஃபேன்ஸ் பேசினாங்க. நம்ம நண்பர்கள் அதில் சப்போர்ட் பண்ணாங்க, இது டிஎம் பண்ணாங்க. சும்மா ஏதாவது ஒன்று மக்கள் பண்ணிட்டு படிச்சுட்டு நீ மட்டும் கடற்கன்னு ஒப்பிக்காத, நீ அதை முதல்ல பண்ணிருக்க, அந்த மாதிரிலாம் கொஸ்டின் நிறைய வந்துச்சு. அந்த மாதிரிலாம் எதுவும் ஒப்பிக்கல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச டாப்பிக்கை மட்டும் தான் எப்போ எடுத்து பேசுவேன். இப்போ நான் சொல்லியிருக்க டாப்பிக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சது, நான் பண்ணது. எனக்கு தெரிய எவ்வளோ இருக்குது மேம். மேக்ஸிமம் நான் ரெசிடென்ஷியல் பில்டிங்லாம் நான் ஒர்க் பண்ணதில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனாக சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஒர்க் பண்ணது எல்லாமே ரோடு ஒர்க்கு ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸ் தான். நான் ரெசிடென்ஸில் இருந்ததில்லை, அதெல்லாம் எனக்கு அதை பற்றி அதிகமாக தெரியாது. பில்டிங்கை பற்றி, ஒரு வீடு கட்டுறது, அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. அது ரொம்ப டீப்பாலாம் எனக்கு தெரியாது. நான் இருந்தது இண்டஸ்ட்ரியல் ப்ளஸ் ரோடு ரோடு அண்ட் பிரிட்ஜு, மேஜர் பிரிட்ஜ் சென்னை அவுட்டர் ரிங் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 29+050 நெமிலிச்சர் இன்டர்சேஞ்ச் அந்த பிரிட்ஜ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இருந்திருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்ஃப்ரா லைன் தான். நான் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்கிறேன். நான் மக்கள் பண்ணியோ இப்போ நான் சொன்னேன், நான் போட்டிருக்க வீடியோலாம் பாருங்கள். எனக்கு ஜிஎஸ்பி டிஎல்சி இதெல்லாம் நான் பண்ணது, எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன். அதால் தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாதீங்க மக்கள் பண்ணுறேன்ட்டு. மக்கள் பண்ணியே சொன்னாலும் டிஃபிகல்ட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், ஒரு புக்கே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஒரு வீடியோ போடணும்னா எவ்வளோ நேரம் நோட்ஸ் எடுப்பேன்ட்டு நீங்கள் பாருங்கள். சரியா, பாருங்கள் ஃபுல்லாக தரவாக எந்த ஐஎஸ் ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி. எனக்கு வேலை தெரிஞ்சாலுமே நம்ம கடகன்னு வாயால் சொல்லிடக்கூடாது. மற்றவங்க மாதிரி லென்த் ஆனாலும் பரவாயில்ல, தெளிவாக சொல்லணும். நான் 10,000 பேர் பார்க்கணும், 20,000 பேர் பார்க்கணும் இல்லை, நான் போகிற வீடியோ ஒரு 100 பேர் பார்த்தாலும் அந்த 100 பேர் ஃபுல்லாக பார்த்துருக்காங்களா, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ தெளிவாக அதை அந்த ஜஸ்ட் ஏதாவது நான் கடகன்னு நமக்கு இது பழக்கம் இல்லை ஃப்ளூயன்ஸாக அந்த மாதிரி பேசுறது. நான் இப்போ தான் பேச கொஞ்சம் கற்றுக்கிறேன். இந்த மாதிரி பேசும்போது இந்த மாதிரி ஒரு சில நோட்ஸை கையில் வச்சுனா சின்ன டவுட்னா எல்லாம் பார்ப்போம், அவ்வளோதான். அதெல்லாம் மப்பர் பண்ணி எழுதி வச்சு படிச்சு சொல்கிறேன்றீங்க, எழுதிட்டு போட்டோம். அது மாதிரியாவது 4 பேர் நல்லது சொல்கிறேன்ல, ஓகேவா. அடுத்து ஒரு கமெண்ட், முக்கியமான கமெண்ட்டு. இன்ஸ்டாவில் எப்பவுமே என்ன பார்த்தா, இன்ஸ்டாவில் தான் இப்போ இந்த ஓரளவுக்கு ஒரு 50,000 பேர் வரப்போகிறான்னு வச்சுங்களேன். நான் யூடியூப்பில் இருக்கேன், என் வீடியோ நான் தான் ப்ரொமோட் பண்ணணும். அதெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன், இதை பற்றி டீட்டெயில் போட்டிருக்கேன், தயவு செஞ்சு கொஞ்சம் சேனலில் போய் பாருங்கள், உங்களுக்கு வேணா நீங்கள் பாருங்கள், அப்படி தான் நான் சொல்கிறேன். இங்கெல்லாம் சொல்ல முடியாது, நீ அங்கே போய் பாரு, அங்கே போய் பார்த்துக்கலாம் நான் எதுவும் சொல்லலை. அது நிறைய டிஎம் தான் வருது, முடிஞ்சால் இந்த வீடியோவில் சொல்லு, அதையே அந்த வீடியோ பார்க்க சொல்கிறேன், அந்த மாதிரி கேட்குறீங்க. நான் அது 20 நிமிஷம் 10 நிமிஷம் போடுறேன். அந்த வீடியோவை நான் கொண்டு போய் இன்ஸ்டாவில் போட முடியுமா? பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க, பார்க்கவும் முடியாது, போடவும் முடியாது, கஷ்டம். 30% 40% தான் ஓகே இன்ஸ்டா ரீல்ஸ். அதெல்லாம் நான் யூடியூப்பில் போட்டு ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் போட மாட்டேன். என்னுடைய ஸ்டோரியில் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ப்ளஸ் இன்ஸ்டாவோட சைட்டால் பிறகு இன்ஸ்டாவில் ஒரு சேனல் இருக்குது, அதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் டெய்லி லிங்க் சென்ட் பண்ணுவேன். அதில் கிளிக் பண்ணால் டேரெக்டாகவே யூடியூப்பில் ஓப்பன் ஆகும். அதெல்லாம் இதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்ல தேவையில்லை. ஏன்னா நான் நிறைய பேருக்கு பிடிக்கல, நம்ம ஒன்று பண்ணுறது அடுத்தவங்க பிடிக்கலாம், நம்ம திருத்திக்கணும். அதெல்லாம் நான் திருத்திக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த மாதிரி வீடியோஸ் போட மாட்டேன். நீங்கள் டேரெக்டாக யூடியூப்பில் சைட் அளவில் செக் பண்ணி அதில் வர வீடியோவை பார்த்துக்குங்க, உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா தோணுச்சுன்னா. அடுத்து, உங்களுக்கு வேலையே இல்லையா? இதுக்கு என்ன பதில் சொல்லுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சிவில் இன்ஜினியர்ஸுக்கு வேலையே இல்லையான்னு கேட்குறீங்க. சைட்டில் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இந்த வீடியோ நான் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு மட்டும் தான் தெரியும். காலைல ஒரு சைட்டில் போகிறோமா, 1 மணிக்கு கடன்னு கொஞ்சம் அந்த ஒழியாக அந்த சைட்டில் நோட்ஸ் எடுப்பேன். சைட்டில் உட்காந்து லேபர் வேலை சொல்லிட்டு நோட்ஸ் எடுப்போம். இல்லை ஏதாவது போயிட்டு இருக்கும்போது உட்காந்து சைட்டில் நோட்ஸ் எடுப்பேன். இப்போ ஃபோனை வச்சு ஃபோனில் நோட்ஸ் எடுப்பேன், இன்றைக்கி என்ன பேச போகிறோன்ட்டு பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் லஞ்ச் டைமில் அந்த ஒரு 1/2 hour டைம் எடுக்கும். அதில் கடகன்னு எங்கன்னா ஸ்டோரு இல்லை சேஃப்டி கண்டெய்னரு இல்லை கிளைண்ட் ரூம், ஏதோ ஒரு இடத்துல எங்கன்னா ஒரு இடத்துல இடம் கிடைக்கும். அங்கே போய் உட்காந்து கடகன்னு ஒரு 10 நிமிஷம் பேசி அந்த வீடியோ வச்சுப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈவினிங் 5 மணி 6 மணிக்கு மேலே தான் எடிட் பண்ண ஆரம்பிப்பேன். சைட்டில் ஏதாவது வேலை மேலே அதுக்கு மேலே பண்ண முடியாது. கிளைண்ட் விசிட் வருவாங்க, மையத்துக்கு மேலே ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது.
அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு பாதி எடிட் பண்ணுவேன். அப்புறம் பைக்ல வீட்டுக்கு போகும்போது டீ ஏதாவது குடிக்கும் போது கடையில் அங்கே எடிட் பண்ணுவேன். எல்லாம் மணி நைட்டு 8:30 தான் வீடியோ ரிலீஸ் ஆகும். இல்லைன்னா என்னால் சும்மா தான் நாங்கள் எடுத்து மதியம் எடுத்துறேன்னா ஒன்று 2 மணிக்கு போகலாம்ல, அப்படிலாம் இல்லை. எல்லாரும் கஷ்டம் இருக்கு. ஆனால் நான் அதான் சொல்றேன், அந்த மாதிரி வேலை இல்லையான்றது வேண்டாம், வேலை இருக்கு. ஆனால் ஹெல்ப் பண்ணணும், 4 பேர் சொல்லணும் தான் பண்றேன். அதெல்லாம் புரிஞ்சுங்க, எனக்கும் வேலை இருக்கு, நானும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். வேலை அதுக்காக வீடியோ போட்டிருக்கேன்னா வேலை செய்யாம இல்லை. நான் டைமை கன்சல்ட் பண்றேன். ஒரு நிமிஷம் தான் வேஸ்ட் ஆக மாட்டேன். எங்கன்னா போய் பாத்ரூம்ல போய் உட்காந்தா கூட வீடியோ எடிட் பண்ணுவாங்க. நல்லா நான் வச்சு பாத்ரூம்ல உட்காந்தா கூட நான் வீடியோ அந்த 1 நிமிஷத்துல வீடியோ எடிட் பண்ணுவேன். ஒரு நிமிஷம் வீடியோ எடிட் பண்ண முடியும், நல்ல கிளிப் ஸ்டார்ட் பண்ண முடியும். எடிட் பண்ணிட்டு திரும்ப அப்படியே சேவ் பண்ணி வெளியே வரும். அந்த மாதிரி கிடைக்கிற நேரத்திலாம் யூஸ் பண்ணி தான் நான் அந்த வீடியோஸ்லாம் போடுறேன். அதுக்கப்புறம் போய் பொழப்பா பாருடா. நான் இதுக்கு என்ன கமெண்ட் சொல்லணும்னு தெரியல. நான் உங்களை சிரிக்க வைக்கணும், உங்களுக்கு நல்லது சொல்லணும் தான் நான் பண்றேன். நீங்க திட்டு வாங்கி எவ்வளோ திட்டுலாம் வாங்கிட்டேன். நான் சைட்ல இந்த வீடியோ போடுறது வீடியோ பண்றதால கம்பெனியில் திட்டு வாங்கிட்டேன், நிறைய வாங்கிட்டேன். வாங்கி உங்களுக்காக தான் பண்றேன். ஆனால் நீங்க என்ன போய் இப்போ இந்த அளவுக்கு புலப்ப பாருடா, வேற வேலையே இல்லையா, எப்ப பாரு ஏதாவது சொல்லிட்டே இருக்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நான் இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரில. சரியா, இதுக்கு எனக்கு என்ன கமெண்ட் சொல்றதுன்னு தெரில. அதுக்கப்புறம் நீங்க யாரை பத்தி பேசுறீங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இது ஒரு ஃபன்னான கமெண்ட் தான். நான் யாரை பத்தி போட்டாலுமே ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட தான் போன் நம்மளை திட்டுவாங்க இல்லை கலாய்ப்பாங்க. என்னையும் விட்டு வைக்கலையாடா. அந்த ஸ்டோரி கீப்பர் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது ஏகப்பட்ட ஸ்டோரி கீப்பர் கொந்தளிச்சாங்க கமெண்ட்ல, பிளஸ் டிஎம் பண்ணாங்க. நிறைய பேர் அது நானும் ஸ்டோரி கீப்பர் தாங்க இப்படிலாம் சொல்லாங்க, அப்படியே புஷ் பண்ணி எடுத்துட்டாங்க. நம்ம யாரையுமே கஷ்டப்படுத்தணும், யார் மனசை வற்புறுத்தணும், அவங்க தான் வேலை செய்யறாங்க, நம்ம தான் வேலை செய்யறாங்க, வேலை செய்யலாம் அப்படிலாம் சொல்ல விரும்பல. அதுக்காக அந்த வீடியோ போடல. இப்படியும் ஒரு விஷயம் நடக்குது சைட்ல, அதை ஃபன்னா சொன்னா எப்படி இருக்கும், அவ்வளவுதான். இல்லைன்னா ஒரு எப்படி அது அந்த 7 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் எப்படி அந்த வீடியோ பார்ப்பாங்க, அவ்வளவு பேர் எப்படி லைக் பண்ணுவாங்க, பிடிச்சிருக்கு இது நடந்திருக்குன்னு லைக் பண்றாங்க. அதெல்லாம் யாருமே குறை சொல்லணும்னு நான் போடல, ஜஸ்ட் ஒரு ஃபன்னு தான். சோசியல் மீடியான்றது நெகட்டிவ் மூமெண்ட் தாங்க, பாசிட்டிவ் மூமெண்ட் அங்கே வராதுங்க. பீம்ல மாதிரி நெகட்டிவ் மூமெண்ட் போட்டால் தான் பார்ப்பாங்க, பாசிட்டிவ் மூமெண்ட் போட்டால் தட்டி விட்டு போடுவாங்க. இவ்வளவு நாள் நான் நெகட்டிவ் மூமெண்ட் போட்டேன், எந்த கமெண்ட்டும் வரல. பாசிட்டிவா இப்போ 4 விஷயம் சொல்லணும் போது இங்கே பார்க்க மாட்டேன், அங்கே தான் போய் பார்க்கணுமா, எனக்கு தெரியும் போடா, அவனுக்கு வேலையே இல்லையா, தட்டி விடுறீங்களா, அதுதான் நெகட்டிவ் மூமெண்ட் தான் இனி வேலை செய்யும். அதுதான் அல்டாகிராம், இன்ஸ்டாகிராம், அதை வச்சு அதை பேஸ் பண்ணி போகிறேன். இப்போ குறைச்சிக்கிட்டேன். மேக்ஸிமம் நான் நிறைய பேர் நான் போகிறதில்ல, பார்த்தீங்களா, ஜஸ்ட் ஃபன்னாக ஏதோ வீடியோ தான் எடுத்து இன்ஸ்டாவில் போட்டுட்ருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா அது நிறைய பேர் கஷ்டப்படுத்துன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நான் விட்டுட்டேன். கொஞ்சமாக எப்பயாவது ஃபன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயங்களும் நிறைய வருது, சூப்பராக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுறீங்க, நல்லா இருக்குது, இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஃப்ரெஷர்ஸ்னு ஒரு பிளேயர் லிஸ்ட்டு போடுங்க, ஃப்ரெஷர்ஸ்னு ஒரு இது போட்டு வீடியோ போட ஆரம்பிங்க, நிறைய வீடியோ இன்னும் போடுங்க, நிறைய கமெண்ட்டும் பண்ணுறாங்க, பிபிஎஸ் பற்றி போடுங்க, 1 வேஸ் லேப் 2 வேஸ் நிறைய கமெண்ட் வந்திருக்காங்க, நோட் பண்ணி வச்சிருக்கேன். டைம் கிடைக்கல அது, ஏன்னா கடகன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச 1 வேஸ் லேப்லாம் சொல்லிடுவேன், அது ப்ராப்பராக சொல்லணும்ல. 1 வேஸ் லேப்னா என்ன, அது ஏன் அப்படி பண்ணுறோம், அதை எங்கே கொடுத்துருக்காங்க, நம்மளா பண்ணுறதில்ல, எல்லாத்துக்கும் ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க, ஐஎஸ் கோடு புக்கு, அது பிரகாரம் நம்ம பண்ணணும். சரிங்களா, அதை என்னென்ன சொன்னாதான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நாளைக்கு ஏதாவது டவுட்னா நீங்க என்ன என் வீடியோ பாக்குறதுல இல்லையோ, அந்த கோடு, இந்த கோடு மட்டும் நான் எழுதுறேன்ல, கோடு மட்டும் ஞாபகம் இருந்தா நீங்க அதை டேரக்டா போய் சர்ச் பண்ணி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் நோட்ஸ் எடுத்து இவ்வளவு டீட்டெயிலா பிரைஃபா என் வீடியோ நான் பெருசா போடுறது, உங்களுக்கு நல்லா தெளிவா புரியணும்னு தான் பிரைஃபா போடுறேன். இன்னும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன், கிரிப்ஸியா கொடுக்க ஆரம்பிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க, இந்த சப்போர்ட்டை கண்டிப்பா கொடுத்துட்டே இருங்க. நான் எதிர்பார்க்கல, ஏன்னா இப்ப எல்லா வீடியோவும் ஆவரேஜா 500 பேர் 1000 பேர் 600 பேர் பாத்துறீங்க. பெரிய இவ்வளவு லாங் வீடியோ போடுறேன், அப்பயும் அது வரைக்கும் சந்தோஷம். நல்லதே நடக்கும் நம்புறேன். இன்னும் சொல்றேன், நான் பணம் சம்பாதிக்கல இந்த இது ஆரம்பிக்கலங்க, இது என்னுடைய கனவு மாதிரி. 2011 ஸ்டார்ட் பண்ணதுங்க, இப்பதான் எனக்கு நல்லா முடிஞ்சு 2025 தான் ஏதோ போயிட்டு இருக்கு, 14 வருஷம் கழிச்சு. சரியா, என் கனவு நான் மானிட்டைஸ் பண்ணி என் சேனல் ப்ராப்பரா சேனலை நான் கொண்டு போகணும். ஏதாவது டவுட்னா போய் சைட்டால போய் தட்டினா வருண்டா அப்படின்ற அளவுக்கு என் சேனலை கொண்டு போகணும்னு தான் ஆசை. பணம் சம்பாதிக்கணும், வியூஸ் போகணும் அப்படிலாம் இல்லைங்க. அப்படிலாம் பண்ற மாதிரி தான் என்னென்னமோ கண்டென்ட்லாம் இருக்கு, என்னமோ எடுத்து போடலாம். நான் ஏன் டெக்னிக்கலா இறங்கினேன்னா இதுதான், நம்ம லைன்ல நம்ம போயிட்டு ப்ரூவ் பண்ணுன்றதுதான். அதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஒரு உந்துலா இருந்தா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சேன், அதையும் பண்ண வேணான்றீங்க, பாத்துக்கிறேன், அதையும் குறைச்சிக்கிறேன். இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணது வரைக்கும் நன்றி. தயவு செஞ்சு இந்த சப்போர்ட்டை கடைசி வரைக்கும் கொடுங்க, கொடுத்துட்டே இருங்க.